செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, வெறுமையான வலைகள். வெறுமையான வலைகள். பாருங்க, இந்த இடத்துல சீமோன் பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ரா முழுதும் பிரயாசப்பட்டேன், எவ்வளவோ நான் முயற்சி எடுத்துட்டேன், ஆனா என்னுடைய வலை என்னவா இருக்குன்னா வெறுமையா இருக்கு. என்னுடைய வலையில ஒண்ணுமே இல்லை. எடுத்து பார்த்தா ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு கிடைக்கல, ரொம்ப கஷ்டம். அப்படின்னா தன்னுடைய பிரயாசம், தன்னுடைய காரியம் எல்லாத்தையும் போட்டுட்டு மிச்சம் பார்த்தா ஒன்றும் இல்லை. அதான் நிறைய பேருடைய கையில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குவாங்க, அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 5ஆம் தேதியில் ஒன்றும் இருக்காது. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கி 5ஆம் தேதி எதுவும் இருக்காது. ரெண்டாவது, நிறைய பேர் சம்பாரித்து பணத்தை கையில் கூட வாங்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒன்றும் இல்லை, வெறுமையான படகு. வீடு வெறுமையாக இருக்குது, மனசு வெறுமையாக இருக்குது, சுற்றி இருக்கிற சூழ்நிலை வெறுமையாக இருக்குது, கிச்சன் வெறுமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வெறுமையை பார்த்து 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 சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாய் இந்த வெறுமை உங்களுக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த வெறுமையை ஆண்டவர் சீக்கிரமாக மாற்றுவார். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குதோ அங்கெல்லாம் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? பாஸ்டர், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்குது, அவனுக்கு ஒரு வேலை இல்லை, அவனுக்கு ஒரு வருமானம் இல்லை, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை, அப்படியே வெறுமையாக இருக்காங்க. இந்த மாதிரி யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை, இதே நிலைமை தான் பேதுருக்கு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் இருந்துச்சு. ஆனால் இயேசு வந்து அந்த படகுல ஏறின உடனே அவனுடைய வெறுமை மாறிடுச்சுல, எல்லாம் நிரம்பி வழிஞ்சிருச்சுல. கர்த்தர் ஏன் உங்களுக்கு செய்ய மாட்டார்? நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறப் போகிறது. ஹல்லேலூயா. முதலாவதாக நான் வேதத்தில் இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படின்னா இந்த வெறுமையான இந்த வலை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த வலை கிளியத்தக்கதாக மீன்கள் கிடைச்சிருச்சுன்னு வேதம் சொல்லுது. அப்போது நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்ம எல்லாரோடையும் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில் வெறுமையாக இருக்கலாம், உங்கள் கை வெறுமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நினச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்கள் படகுல ஏறிட்டாருன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஆண்டவரை அப்படியே இருக்க பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வலை கிளியத்தக்கதாய். ஐயோ ஆண்டவரே, என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல, எனக்கு போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆண்டவரே, என்னால் பாதுகாக்கவே முடியல ஆண்டவரே. அந்த அளவிற்கு வலை கிளியத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். ஆமேன் சொல்கிறீங்களா? ஒரு நாள் நடக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுடைய குறைவு நிறைவாக போகிறது. உங்களுக்கு திருப்தியாய் கர்த்தர் நடத்த போகிறாரு. இது தேவனால் முடியும். நீங்கள் வைராக்கியத்தோட, ஏசப்பா அன்னைக்கு அந்த வெறுமையான அந்த வலையை அப்படியே அந்த வலை கிழிகிற அளவுக்கு மீனை ஒரு வார்த்தையில் கட்டளையிட முடியும்னா எனக்கு அப்படி செய்ய முடியும். அவ்வளோ பிஸ்னஸை ஏசப்பா தருவார், அவ்வளோ வருமானத்தை ஏசப்பா தருவார், அவ்வளோ சூழ்நிலைகள் சாதகமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா.